ஐயா உண்டு. ஐயா உண்டு. அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க அம்மா. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நடுவுக்குறிச்சி. நடுவுக்குறிச்சியில இருந்து பேசுறீங்க. உங்களுடைய பேரை தெரிஞ்சுக்கலாமா? சசிதா. சசிதா, இதுக்கு முன்னால இந்த நிகழ்ச்சியில அகிலம் டிவியில அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சியில நீங்க பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. எல்லா சிறப்புகளையும் பகவான் வைகுண்டம் உங்களுக்கு நல்க வேண்டும் என்று இந்த வேளையிலே ஐயாவிடம் வேண்டுகிறேன். அம்மா, என்ன பண்றீங்க? 7th படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? 7th. சரி, ரொம்ப சந்தோஷம். ஒரு குறள் சொல்லுங்க பார்க்கலாம். திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். புலந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதுக்கு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குறளுக்கு என்ன விளக்கம்? உடலோட தூய்மை நீரால் அமையும், அகத்தோட தூய்மை நம்ம உண்மை பேசுவதால் காணப்படும். ரொம்ப சந்தோஷம்மா. நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? CSI பேங்க். அப்படியா? எந்த உங்களுடைய நடுவுக்குறிச்சியில தான் படிக்கீங்களா? இல்ல, சென்னை. சென்னையில இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப ஊருக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. லீவுங்கிற காரணத்தினால வந்திருக்கீங்க. ஆமா. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா தந்திருக்கிறார். இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். அதாவது நெடிய யுக அசுரர்கள், நெடிய யுகத்திலே அசுரர்கள் கடலுக்குள்ளே தூக்கி வீசப்பட்ட முனிவருடைய பெயர்? வணக்கம், சொல்லுங்க. சுருதி முனிவர். சுருதி முனி என்பது சரியான பதில். சுருதி முனி என்ற முனி கடலுக்குள்ளே தூக்கி எறியப்பட்ட போது மறுபடியும் எதுவாக மாறியது? மாறினார் அந்த முனிவர் மறுபடியும் என்னவாக மாறினார்னு சொல்லுங்க. மந்திரபுரக்கணையாக. மந்திரபுரக்கணையாக மாறி அழித்தார் அந்த அரக்கர்களை, இல்லையா? அந்த யுகத்தை நிறைவு செய்வதற்காக மந்திரபுரக்கணையாக மாறி அழித்தார் என்பது சரியான பதில். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு பகவான் வைகுண்டர் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி, வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டும். அதுபோல நீங்கள் அகிலத்திரட்டை தொடர்ந்து படியுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இன்னும் அறிவு திறன் வளரும், சிறப்படைவீர்கள். ஐயா உண்டு. ஆச்சரணம், வைகுண்டாச்சரணம். ஐயா உண்டு. ஐயா உண்டு. எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? குமாரபுரத்துல இருந்து பேசுறேன் ஐயா. குமாரபுரத்துல இருந்து பேசுறீங்க. ராமலட்சுமி உங்களுடைய பெயர்? ஆமாய்யா. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது மிக மிக சந்தோஷம். எல்லா சிறப்புகளையும் நாராயண வைகுண்ட பகவான் உங்களுக்கு அருள வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஐயாவிடம் வேண்டுகிறேன். ஐயா உண்டு. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஐயா. சரி அம்மா, எல்லாரையும் கேட்டவா சொல்லுங்க. அதாவது எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியில் பேசினால் கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த அகிலம் தொலைக்காட்சியை பார்த்து சுவாமி தோப்பு திருநடையில் போய் ஐயாவை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது. அதனால இன்னும் உங்களுக்கு மேன்மையை ஐயா தருவார். அதனால நீங்கள் ஒன்றுக்கும் பதற வேண்டாம். யுகவரநாதன் ஆணை. அதாவது இந்த வயசுக்கு அப்புறமும் இப்படி ஒரு நிகழ்ச்சியில ஐயாவினுடைய அருள் செய்தியை நாம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஐயா தந்து உங்களையும் அகிலத்திரட்டு அம்மானையை படிக்க வைத்திருக்கிறாரே, அதுவே பாராட்டக்கூடிய விஷயம். அம்மா எத்தனையோ பேர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சில பேர் பார்ப்பாங்க, தெரியாதோ பேசுறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் கூட என்ன பேசுகிறான், எதற்காக பேசுகிறான் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை சில ஐயாவினுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு தந்திருக்கிறாரே, ஐயாவை என்றென்றும் அடியேன் மறப்பதில்லை. போனீங்களா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஐயாவினுடைய திருநடையில் பட்டாபிஷேக விழா நடைபெற்றது இல்லையா? அதாவது அந்த தட்சணாபதியினுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு ஒரு நோய்வாய்ப்பட்டவரோ இல்ல பல துன்பங்களுக்கு ஆளானவரோ அந்த இடத்திலே போய் அங்கே வீசுகின்ற காற்றை அவன் அனுபவித்தால் மட்டும் போதும்.
அந்த நோயெல்லாம் அந்த துன்பம் எல்லாம் பறந்து போய்விடும். அப்படி ஒரு சிறப்பை அன்று முதல் இன்று வரை ஐயா தந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் சிறப்பு. ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வ வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கலாம். இருந்த போதிலும் மண்ணும் தண்ணீரையும் மட்டுமே மருந்தாக கொடுத்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் சிறப்பு சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே கடவுள் ஐயா வைகுண்ட சுவாமி தான். ரொம்ப சந்தோஷம். அவங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா தந்திருக்கிறார். அதுவே எனக்கு மிகவும் மனதிற்கு சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கிறேன்மா. அதாவது கம்சன் யாருடைய மகளை திருமணம் செய்தார்? சரி, இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். அதாவது மதுராவில் இருந்து கண்ணனை ஆயர்பாடிக்கு எடுத்து செல்லுகின்ற போது அந்த கண்ணனுக்கு குடைபிடித்த நாகத்தினுடைய பெயர் என்ன? மதுராவில் இருந்து கண்ணனை ஆயர்வாடிக்கு எடுத்து செல்லுகின்ற போது கண்ணனுக்கு குடைபிடித்த அந்த நாகத்துடைய பெயர்? மாமனுடைய பெயர்ல நாகம் குடைபிடித்தது. அந்த நாகத்தினுடைய பெயர் பாம்பு, நாகப்பாம்பு. நாகம் குடைபிடிக்கத்தான் மதுராவில் இருந்து கண்ணனை ஆயர்பாடிக்கு எடுத்து வந்தார்கள். அந்த நாகத்தினுடைய பெயர் என்ன? என்னமா படிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன், இப்ப மறந்து. சரி, நீங்க பாருங்க, மறுபடியும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பதில் சொல்லுங்க. அதாவது ஐயா சொன்னது போல அகில திரட்டிலே அற்புதமான ஒரு வரியை கொடுத்திருக்கிறார். மலடியும் இக்கதையை மனவிருப்பத்தோடு இழகி தளமளம் தோன்பாதம் தான் நாடி கேட்பாயாகில் என்னானை பார்வதியால் ஈஸ்வரியால் தன்னானை என்னானை உடனே மதலை கிடைக்குமடா என்று ஐயா சொன்னார். அதுபோல கண்டிப்பா ஐயாவினுடைய இந்த திருவாசகத்தை அன்பு பிள்ளைகளை எல்லோரும் கேளுங்கள். நிச்சயமாக எல்லோருக்கும் பலன் கிடைக்கும். ஐயா உண்டு. சொல்றேன் ஐயா, சொல்லுங்கம்மா. கண்ணரே கரியமாலே காரண ஐயா இன்னங்கள் மதுரையிலும் எடுத்து நீருணமதாக விண்ணங்கும் மயந்து தந்து வெற்றியாய் ஆண்டு கொள்ளும் மண்ணங்கும் மலர்ந்த மாலே மகவர குவே என்றார். ஐயா ஐயா உண்டு. ஐயா எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? நடுவக்குறிச்சியில இருந்து உமா பேசுறேன். நடுவக்குறிச்சியில இருந்து உமா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமா. இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்தீர்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா தந்திருக்கிறார். அதுவும் உங்களோடு இந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய வாய்ப்பை அடியேனுக்கு ஐயா தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். அதாவது நல்ல நினைவோர்க்கு நாளத்தனை ஆனாலும் பொல்லாது வராது புனிதனில் வாழ்ந்திருப்பார் என்று ஐயா சொன்னார். அதுபோல நல்ல சிந்தனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறப்பு கிடைக்கும். நிச்சயமாக ஐயாவை நம்புவோம். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சான்றோர்குல மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து? பொறுத்து இருந்தவரே பெரியோரே ஆகும் மக்கள். பொறுத்து இருந்தவரே பெரியோர் ஆகும் மக்கா. அறுத்திட வந்தால் அபூர்வமோ எந்தனக்குன்னு சொல்றார் இல்லையா? பெருமைதான். பெருமை கடலை விட பெரியது என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதுபோல ஒருவர் எவ்வளவு தூரம் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றும் சொன்னார்கள். ஆனால் அந்த பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று சொன்ன அந்த எல்லையும் தாண்டிய பிறகும் ஒருவன் பொறுமையாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன்தான் பெரியவன் என்று ஐயா சொல்லுகிறார். ரொம்ப சந்தோஷம். அற்புதமான ஒரு வரியை நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொன்னீர்கள். மிகவும் சந்தோஷம். அதாவது நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? உங்களுடைய படிப்பை சொல்லுங்க பார்க்கலாம். எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்களா? எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணல. சரி. எம்எஸ்சிக்கு போயிட்டு இருந்தீங்க இல்லையா? பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது ஐயா உங்களை நிச்சயமாக என்னோட இது சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு அந்த சமயத்துல
எனக்கு வந்து இது வந்து பிறந்தையில இருந்தே உள்ள ஒரு பிரச்சனை. அதனால அது வந்து வர 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 அப்படியே கூட அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு நோய். ஒரு அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் எனக்கு வந்து இருக்கிறது. அதனாலதான் பிறகு அந்த டைம் வரும்போது வந்து எனக்கு வர வர அப்புறமா வந்து ஒண்ணு ஒண்ணா அப்படி குறையத்துல நான் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு நான் வந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு 11th போய் இங்கிலீஷ் மீடியத்துல வரைக்கும் சேர்ந்த அப்படின்னா அவருக்குலாம் ரொம்ப எப்பவுமே நல்லா படிப்பேங்கிற மாதிரி இது எங்க வீட்டுல பொறுத்தவரையில அந்த சமயத்துல அப்படி இருந்துட்டு எம்எஸ்ல போய் ஒரு லைன் கூட ஞாபகம் இல்ல, அப்படி மறந்துட்டு அந்த மாதிரி ஆயிட்டு. அதனாலதான் அப்புறமா விட்டுட்டு வந்துட்டேன். அதனால அந்த படிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லையா? அந்த நிலையை மாற்றி வைகுண்ட பகவான் சிறப்போடு உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேம்மா. அதாவது ஐயாவை வந்து வைகுண்ட லோகத்திற்கு அழைக்க வந்தது யார்? ஐயாவை வைகுண்ட லோகத்திற்கு அழைக்க வந்தவர் யார்? ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவருடைய பேர் என்னன்னு சொல்லுங்க. அயிலத்திரட்ட புரட்டுறீங்களா? பரவாயில்லம்மா. ஏன்னா நீங்க நீங்க புத்தகத்தை புரட்டும் போது அந்த சவுண்ட் இங்க வருது, அதனால கேட்டேன். சரியாமா? ஜடாமுனிவர் கரெக்டும்மா. சர்க்குரு என்று சொல்லக்கூடிய சடாமுனிவர் ஐயாவை வைகுண்ட லோகத்திற்கு அழைக்க வந்தார் என்பது மிக மிகச் சரியான பதில். இதுபோல இந்த நிகழ்ச்சியில் என்றென்றும் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் உள்ளத்திலே இருக்கும். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சசிதா பேசல. என்னமா? சசிதா அவளுக்கு ஒரு 2 பிரைஸ் அனுப்பணுமா? நீங்க அனுப்பி சொல்லிட்டே இருக்கா. சரிம்மா, கண்டிப்பா இந்த வாரம் கண்டிப்பா அனுப்ப சொல்றேன். கண்டிப்பா அனுப்பி வைப்பாங்க. சரியா? ரொம்ப சந்தோஷம். சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும் நட்டமது காணாத நாடாழ்வாய் என் மகனே என்று ஐயா சொன்னது போல எல்லா சிறப்பையும் உங்களுக்கு ஐயா தர வேண்டும் என்று இந்த அகிலம் டிவியில் இருந்து ஐயாவிடம் வேண்டி அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திப்போம். ஐயா சிவசிவா ஐயா உண்டு. அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் என்ற ஒரு அற்புதமான ஆன்மீக நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நவலடியில இருந்து அம்பிகா பேசுறீங்க. நவலடியில இருந்து அம்பிகா அம்மா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 3 வருடங்களை கடந்து விட்டது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு முதலாக ஒரு ஆதரவை கொடுத்த ஊர் மக்கள், நவலடி மக்கள், அந்த சிறப்பை என்றும் அகிலம் டிவி மறக்கவில்லை. அதுபோல நீங்க முதல்ல பேச கொடுத்த ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா அதற்கு நிச்சயமாக அதில் உங்களுக்கு பங்கு உண்டு. ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. எல்லோரும் கேட்டவா சொல்லுங்க. எல்லோருக்கும் ஐயா அருள் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஐயாவிடம் வேண்டுகிறேன். இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க இன்னைக்கு? ஐயா, உன்னோடு என்னாலும் உயிருக்குயிராய் இருப்பேன் அப்பா, ஊட்டுகிறேன் ஓட்டுகிறேன் நான் உயிருக்குயிராய் இருக்கிறேன் ஐயா சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பா இந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்தும். அதாவது ஏன்னா ஐயாவினுடைய எத்தனையோ பிள்ளைகள் எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் பேசுவோம் கண்டிப்பா அப்படின்னு நினைச்சு பேசுவாங்க. ஆனா நீங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி ஐயாவினுடைய ஒரு அருளை பெற வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு பேசக்கூடிய ஒரு ஆள் நீங்க தான். அதனால உன்னோடு என்னாலும் நான் உயிருக்குயிராய் இருப்பேன், ஊட்டுகிறேன் ஓட்டுகிறேன் நான் உயிருக்குயிராய் இருக்கிறேன் ஐயா சொன்னது போல இந்த வார்த்தை முழுக்க உங்களுக்கு பொருந்தும். அதுபோல ஐயா உங்களோடு இருந்து உங்களுக்கு சிறப்பு தந்து கொண்டு இருக்கிறார், இன்னும் தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேக்குறேன். அதாவது திருமால்
கலினிஷனை வந்து எங்கே போய் தவம் இருக்க சொன்னார்? காசி என்பது சரியான பதில். ரொம்ப சந்தோஷம். அதாவது காசியிலே போய் தவம் இருக்க சொன்னார். இந்த நிகழ்ச்சியில வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு நதிக்கரையில கரெக்டுமா? சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தவறாமல் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக நீங்கள் பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை நானும் இந்த நிகழ்ச்சியில் நின்று நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி தர வேண்டும். அதுபோல சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும் நட்டமது காணாத நாடாழ்வாய் என் மகனே என்று ஐயா சொன்னார். அதுபோல ஒரு குறையும் இல்லாமல் உங்களை சிறப்போடு வாழ வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஐயாவிடம் வேண்டி அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திப்போம். ஐயா உண்டு, ஐயா உண்டு. அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. பெரும்பனையிலிருந்து முத்துச்செல்வி பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஐயாவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பரிந்தவர் பணிந்திருந்தோ பாலன் பதி ஏறு முன்னே மலை பெற்று நம்பின பேருக்கு பெற்று நாமம் சாட்சி வருகிறார் எங்கள் ஐயா சிவ சிவ சிவா அரகரா அரகரா. டிவி வாலிமனை கொஞ்சம் குறைச்சு வச்சு போச்சு சொல்லுங்க. சரணம் சரணம் என்று தாழ்ந்து நடந்த என்பதற்கு வைகுண்ட பதிதனிலே வைகுண்ட ராசராக அரசாள வருவதும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகர அரகரா. அற்புதமான அருள்நூல்ல இருந்து. ஆனா நீங்க பெருமனையில இருந்து இதுவரைக்கும் நீங்க பேசும்போது அருள்நூல்ல இருந்துதான் எல்லாமே பாடி காட்டுறீங்க. ஆனா அகிலத்திரட்டுல உள்ள வரிகளையும் நீங்க என்ன சொல்லணும், சரியா? ஒரு 4 லைன் அகிலத்திரட்டுல இருந்து படிச்சு அந்த லைனையும் சொல்லணும். அதாவது கோபுரம் மண்டப கொடிமர வீதிகளும் தாபுரமாய் தலங்கள் மிக தன்னால் துலங்கும் என்று ஐயா சொன்னார். இப்படி அகிலத்திரட்டிலே நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆடையும் பொன்னும் காசும் அன்னமும் பாலும் உந்தன். இந்த லைன்லாம் எங்க இருக்கு? அகிலத்திரட்ட மாநில இருக்கு. இதுல இருந்தும் நீங்க பேசணும், சொல்லணும், சரியா? ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன்மா. அதாவது நாராயணமும் அன்னை மகாலட்சுமியும் அற்புதமாக நமக்கு தந்த குழந்தைதான் ஐயா வைகுண்ட சுவாமி. ஆனா நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிற கேள்வி வந்து என்னன்னா, மகாலட்சுமி வந்து திருச்செந்தூர் கடலுக்குள் வந்து எப்படி வளர்ந்து நின்றாள்ங்கிறது தான் கேள்வி. எப்படிமா? லிங்கம் மாதிரியா? இல்லையே. மகர ஜோதியாய். கரெக்ட், பரவாயில்ல. பக்கத்துல யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? பரவாயில்லம்மா, பரவாயில்லம்மா. உங்களுடைய தாய்க்கு வந்து ஐயாவினுடைய அருளாலே இன்று வந்து இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷம். அந்த ஐயாவினுடைய அருள் இந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும், எல்லோருக்கும் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு தான் நீங்கள் ஐயாவினுடைய வழிபாட்டை பின்பற்றி ஐயாவே கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக ஐயா உங்களுக்கு இன்னும் அருள் சேர்ப்பார். இப்போ நீங்க சொன்ன நான் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து கரெக்டா சொன்னீங்க. அதாவது மகாலட்சுமி திருச்செந்தூர் கடலுக்குள்ளே எப்படி வளர்ந்து நின்றாள் என்று கேட்டேன். நீங்க சரியான பதிலா சொன்னீங்க. பொன் மகர சிலையாக வளர்ந்து நின்றாள் என்பது சரியான பதில். சரியான பதில் சொன்னதுனால கண்டிப்பா உங்களுக்கு இளம் டிவியில் இருந்து பரிசு அனுப்பி வைக்கப்படும். எல்லா சிறப்புகளையும் ஐயா தருவார், ஐயா தருவார். ஐயா உண்டு, ஐயா உண்டு. எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். உங்களுடைய சொந்த ஊர் எந்த ஊர்? நல்லமாள்புரம் என்று சொல்லக்கூடிய ஊர் உங்களுடைய சொந்த ஊர் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. இதுக்கு முன்னால இந்த நிகழ்ச்சியில பேசிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்க பிள்ளைகள் எல்லாம் பேசியிருக்காங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா ஆமா, பரிசு வாங்க வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஐயாவிடம் வேண்டுகிறேன். அதாவது இந்த நிகழ்ச்சியில வந்து
எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிற போல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது துரியோதனனின் தாயார் பெயர் என்ன? தாய் பெயர் என்ன? மனைவி அல்ல, தாய். தாய் துரியோதனனின் தாய் பெயர், தாயினுடைய பெயர். பரவாயில்லை, இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு ஆர்வத்தோடு அங்கிருந்து நீங்க கால் பண்ணி பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். பதில் தெரிஞ்சா மறுபடியும் நீங்க கால் பண்ணி பேசுங்கம்மா. ஐயா உண்டு, ஐயா உண்டு. எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்கம்மா? சாத்தான்குளத்துல இருந்து பேசுறீங்க. உங்களுடைய பெயர் என்ன? உங்களுடைய பெயர் பட்டுக்கணி இல்லையா? இதுக்கு முன்னால இந்த நிகழ்ச்சியில நீங்க பேசிருக்கீங்களா? இதான் முதல் தடவையா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கறது போல உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு முன்னால் ஐயாவை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயா எல்லாமே நல்லா இருந்திருக்காங்க. சரி அம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப உங்களுடைய சொந்த ஊர் எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கலாமா? சங்கரங்குடியிருப்புல நீங்க யாருடைய பிள்ளைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ராமசாமி நடார் மகன். ஐயாவுக்கு பணிவிடை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஐயாவினுடைய பிள்ளை நீங்கள் இல்லையா? ரொம்ப சந்தோஷம்மா. அதாவது பயந்திருந்து பணிவிடைகள் செய்வாயானால் உயர்ந்த குடியாவா என்று ஐயா சொன்னார். அதுபோல ஐயா ஐயாவுக்கு பணிந்து பணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பிள்ளை சங்கரன்குடியிருப்பிலே ஐயா ராமசாமி நடார். அவருடைய பிள்ளை நீங்கள் ஐயாவினுடைய அருளோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன்மா. அகில திரட்டு அம்மானை எழுதிய பதி எந்த பதின்னு சொல்லுங்க. தாமரை குளம் பதியில் வைத்து அகில திரட்டு அம்மானை யார் எழுதுனான்னு சொல்லுங்க. அரிகோபால சீடருடைய முந்தைய பெயர் என்ன? சகாதேவ சீடர் என்பது சரியான பதில். அரிகோபால சீடருடைய தகப்பனார் பெயர் என்ன? தெரியாது. தகப்பனார் பெயர் என்னன்னு தெரியல. அப்படியா? ராமகிருஷ்ண நாடார் என்பது அவருடைய தகப்பனார் பெயர். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்களுக்கு பரிசு அனுப்பி வைக்கிறோம் அகிலம் டிவியில இருந்து. தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஐயாவினுடைய அருள் செய்தியை நீங்களும் எல்லோரிடமும் சொல்லுங்கள். ஐயா உண்டு. அகில திரட்டு நல்லா பாராயணம் பண்ணுவீங்க போல தெரியுது ஐயா. பரவாயில்லையே. அதாவது இப்போ பொதுவா உங்ககிட்ட இருக்கு. அதாவது பொதுவா ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. அதாவது ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவி செய்ய வேண்டிய நன்றி கடன் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க பார்க்கலாமே. அகிலம் மூலமா சொல்லுங்க. கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய நன்றி கடன் என்ன சொல்லுங்க. நான்முகத்தோனையும் தொழுது அகத்து தெருமுத்தம். சரி. அதுபோல ஐயா சொல்லுகிறார், நீ உன்னுடைய ஆம்புடையான் முகம் பார்த்து பேசியது அல்லாது வேறு ஆம்புடையான் முகம் பார்த்து பேசியது இல்லை. அதாவது இந்த ஒரு நிலைப்பாட்டில் வாழ வேண்டும் இல்லையா? வாழணும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கணவன் மொழிய களவு மொழி பேசாதேன்னு சொல்றார்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறீங்க. அதாவது வைகுண்ட லோகத்தில் வாழுகின்றவர்கள் யாருன்னு சொல்லுங்க. தர்மிகள். சரி ஐயா, ரொம்ப சரியான பதில். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக வாரம் தவறாமல் உங்களோடு கலந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வைகுண்ட பகவான் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி ஐயாவினுடைய அருளாலே தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுவோம். ரொம்ப சந்தோஷம். அதாவது ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த ரொம்ப சந்தோஷம். அதாவது உள்ளவனுக்கு ஒன்றென்றும் இல்லாதவனுக்கு ஒன்று என்றும் ஓரங்கள் சொன்னதுண்டோ சிவனே ஐயா என்று அப்பன் வைகுண்டம் அருளியிருக்கிறார். அதுபோல எல்லோரையும் ஒரே முகத்தோடு பார்த்து அழகு சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய வைகுண்டரை வணங்குவோம், சிறப்படைவோம். அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திப்போம். ஐயா உண்டு. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஐயா தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஐயா உயிர் கொடுத்து வாழ நிச்சயமாக எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் தான். அப்படித்தானா? அதாவது இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு? இந்த உலக மக்கள் ஐயாவினுடைய வழிபாட்டை ஐயா அகில திரட்டிலே கொடுத்த அந்த வார்த்தைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரையை நீங்க சொல்லுங்க பார்க்கலாமே. சொல்லுங்க ஐயா. பேசுறது நான் இல்லை, அகிலத்தில் பேசுறது நீங்க இல்லை. இதான் உண்மை. அதாவது உடல் வேற, உயிர் வேற. உடல் பேசல, சரி, உயிர் பேசுது. கண்டிப்பா ஐயா உள்ள இருக்க வேண்டிய ஜோதி பேசுது இல்லையா? இந்த ஜோதி ஐயா ஜோதி. சரி, இது எல்லா மக்களும் உணர்வது இல்லை. பேசுறதுதான் புரிதம் பேசணும் தவிர உண்மை பேசல. அது ஐயா என்ன சொல்றாருங்க? சொல்லுங்கய்யா. சத்தியத்தை தான் மறந்து மற்றவற்றை செய்யாதே இல்லை. உண்மை கண்டிப்பா சத்தியத்தை நம்முடைய கையில, காலில, கண்ணில்ல, மூக்கில்ல எல்லாமே அவனுடையது. இந்த ஐந்தவன் அவனுடையது. 9 ரூபாய் குழுக்கூடுங்கிறார் ஐயா. 9 ரூபாய் குழுக்கூட்டை நெருங்கி நம்ம அறிஞர். சரி, உள்ளே இருக்க வேண்டிய ஐயா ஜோதி மேல போய் குழுக்கூடும். இந்த புழுக்கூட்டம் நம்பி மனிதர் வாழக்கூடாது. சரி, அது அன்புடைய இந்த ஐயாவளி அன்புடைய மக்களுக்கு ஐயா விவரமா சொல்லியிருக்காருங்க. எடுத்து சொல்லிருக்க இல்லையா? பறையாகி திரையாகி வான்பொருள் யோகமாய் ஒளியாகி வெளியாகி உயிருக்கு இணையாகி ஐயா சொல்றாருல்ல, அப்படிதான் நம்ம உணரல ஐயா. வரையாகி திரையாகி வான்பொருள் யோகமா உலகமே மாட்டாங்க. இந்த உலகத்துல மனிதர் படைப்பு ஐயாவோட படைப்பு தான். உலகத்தில் இருக்கிற ஜீவன்லாம் ஐயா. சொல்ற மண்ணேழும் அளந்த மாய திருமால் நான், விண்ணேழும் அளந்த விஷ்ணு திருவுள்ளம் நான், ஏகம் படைத்தவன் நான், எங்கும் நிறைந்தவன் நான், நாத கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ, ஜீவ ஜந்துக்கெல்லாம் சீவனும் நான் அல்லவோன்னு சொல்றாரு இல்லையா? எல்லாமே ஐயா தான். ரொம்ப சந்தோஷம். ஐயா இருப்பது அவரவர் உள்ளம். அவரவர் உள்ளத்தில் இருக்க வேண்டிய இறைவனை வணங்கவே தவிர கல்லாருக்கும் கற்றவருக்கும் கழிப்பவர்களும் இருக்கு. கற்றோட இந்த பெரிய ஆட்களுக்கு அவர் தான். கல்வி பிடிக்காத ஆட்களுக்கு ஐயா தான். ஐயா இல்லாத உலகம் இல்லை, ஜீவன் இல்லை. உலகம் எந்த எல்லாமே எல்லா இடமே ஐயா தான். சரி, அதை நம்ம என்ன பேசுறது இல்லையா? அடக்கம் பெறுவது அறிவுள்ள என்பதனைஞர். கடக்க கருதாதே கற்றோரை கைவிடாதே. சொல்றாரு ஐயா. நன்றி மறவாதே நண்பர் இது என்று எண்ணாதே. அப்ப வாழ் உரையில் வாழடக்கம், வாய் உரையில் வாயடக்கம், நா உரையில் நாவடக்கம்,
நாளையில் நான் நடக்கும் 3 நாளம் என்று சொல்லி சித்தம் சொல்றார். அடக்கம் தெரியுது ஐயா சொல்ற அடக்கம் தெரியுது அறிவுள்ளக்கம் மகனே. யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சு பேசணும் இல்லையா? கண்டிப்பா. கற்றுக்கிறதுக்கு தவறாக பேசணும். சரி. ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனரு குறைப்பது இடதுவாக இல்லைங்க. இல்லையா? கண்டிப்பா. கற்றாரை காவுருவர். கற்றவரை பத்தி கற்றவர்கள் தெரியும். ஆமா கண்டிப்பா. படிக்காத ஒரு வந்து போய் கல்வியை தெரிஞ்சுக்கிட்டா கல்வியை தெரிஞ்சு வருவான். ஐயா எதுக்கு கேட்ட யாருக்கு தெரியும்? எங்க சாமி உங்க சாமி அப்படி ஒரு சாமி உண்டோ? இல்லையா? ஐயாதான் உலகத்தில் பெரிய தவிர இதை அறிந்து உணர்ந்து நடக்கணும். அவ்வளவுதான். கண்டிப்பா. சிவாய் என்ற மந்திரம் சிவனிற்கு மந்திரம் சிவாய் என்று சொல்லி நான் உள்ள இருக்க முடியாது. உள்ளத்தில் இருக்க வேண்டிய சிவனை சீர்திருத்த முடியாது. அந்த ஐயா சொல்ற வரையாகி நான் உள்ள திரையாகி திரை போட்டு மறைச்சிட்டு இருக்காரு. சரி. 5 பூதத்தை முன்ன விட்டு ஐயா திரை போட்டு பேசுறாரு. இருக்க வேண்டிய ஐயாவை கண்டறியனாதான் ஐயா சொல்றார் பாருங்க. 5 வீடு அழிவுதோடா ஆண்டி நான் என்ன செய்வேன்னு சொல்றார். ஆமா ஆமா. இந்த பஞ்சபூதங்களை தாங்கி நிற்கக்கூடிய இந்த உடலுக்கு ஒரு தத்துவப்படி அந்த வார்த்தையை சொல்லுகிறார் இல்லையா? அதான் உண்மையா? அது ஐயா சொல்றாரு உண்மை நான். அதனால்தான் ஐயா வைகுண்டலோகம் போகும்போது மக்களை பார்த்து சொல்லுகிறார், உடலுக்குள்ளே குறியாய் ஒத்துமிக வாழுங்கோ என்று சொல்லுகிறார். இயல்பாய் வாழ்ந்திருங்கோ யாம் முழித்து வருகிறேன் என்று ஐயா சொன்னார் இல்லையா? உடலுக்குள்ளே குறியாய், உடலுக்குள்ளே உள்ளத்திற்குள்ளேதான் பகவான் வைகுண்டம் இருக்கிறார் இல்லையா? அதான் உண்மை. அதான் ஐயா சொல்றாருங்க, உன்னுள் நான் என்னுள் நீ நாம் 2 ஒன்றுங்க. அதாவது நம்முடைய ஜீவாத்மா இல்லைன்னா இறைவன் செயல்பட முடியாது. கண்டிப்பா. அந்த இறைவன் நம்முடைய உள்ளத்தில் இறைவன் நம்ம உடம்பு இயங்காது. அதை தேர்மை இதை தேர்மை அது வந்து நம்ம உழைக்கிறோமா? நம்ம உழைப்பு இல்லையே. கண்டிப்பா. ஜீவாத்மாவை இருக்க வேண்டிய ஐயா உழைக்கிற உழைப்பு. வந்த பொருள் இறைவனுக்கு, சம்பாதிக்கிறவன் இறைவன். அவனுக்கு கொஞ்சமாவது அர்ப்பணிக்கணையா? உள்ளத்துல ஈவு இறக்கு தயவு காட்சி வேணும் இல்லையா? ஈவு வேணும், இறக்கு வேணும், தயவு இதெல்லாம் இருக்கணும் உள்ளத்துல. அதாவது தந்திரம் தெரியுமா? அதாவது சொல்லுவாங்க, ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்புசிக்கு உதவா அன்னம் தீரா கண்டீர் தரித்திரம் அறியா கண்டீர் கோவத்தை அடக்கா வேண்டும் கோவலிக்குள்ளா சீடன் பாவத்தை தீராதிருக்கும் கையிலும் எழுந்தானேன்னு சொல்லிருக்காங்க. ஒரு பிரயோஜனம் இல்ல இல்லையா? இதெல்லாம் இருந்து, அதாவது ஆபத்துக்கு உதவாத பிள்ளை இருந்து என்ன பிரயோஜனம்? ஆபத்துக்கு பிள்ளை உதவணும். அப்ப நம்ம உற்பத்தி யார்? ஐயாவால உற்பத்தி. அரும்புசிக்கு உதவாத அன்னம் இருந்து என்ன பிரயோஜனம்? பலன் இல்லை. தாகத்துக்கு உதவா தண்ணீர் இருந்து பலன் இல்லை. இப்படி தரித்திரம் அறியா பெண்டு. அதுக்கு விளக்கம் சொல்லுங்க பாக்கல. தரித்திரம் ஒரு சில ஆட்களுக்கு இறைவன் தேவை பெண்ணா தேவை கொடுத்துருக்காங்க. பெண்ணு கிடைக்கணும், பெண்ணு கிடைக்கணும் எவ்வளவு வேணும் இல்லையா? ஐயா அதாவது இந்த உலகத்தில வந்து கலியன் தோன்றியவுடன் சிவபெருமானிடம் கேட்ட முதல் வரமே அதுதானே. 32 அழகு பொருந்திய உமது ஈசனே அருகையிலே இருக்கக்கூடிய உமையவளை விட அழகில் சிறந்த 32 அழகும் பொருந்திய ஒரு அற்புதமான பெண்ணை எனக்கு படைத்து தாருன்னு தானே கேட்டான். ஆமா. ஆக அதான் அகிலத்திரட்ட அப்பன் வைகுண்டம் அற்புதமாக அருளி இருக்கிறார். பெண்ணாலே அணழிவு பெருகுதடா பூமி எங்கும். ஐயா ஒரு நரி ஏமாத்துறது கஷ்டம். 7 நரிக்குள்ள தந்திர ஒரு பொம்பளை இருக்குன்னு ஐயா சொல்றேன். கொம்பு வாழ் விழுவாள் பொய்யு, நூல்கள் நல்வாள் பொய்யு, தம்பலம் தின்பல் பொய்யு, சாகவே அந்தல் பொய்யு, அம்பிலும்படி கண்ணால் 1000 சிந்தையாலை நம்பின பேர்களெல்லாம் நாயினும் கடையரே. அதாவது வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்தழுவதும் பொய்யே, அம்பிலும் கொடிய கண்ணால் 1000 சிந்தையுடையாளை நம்பின பேர்களெல்லாம் நாயை விட கேவலமானவர்கள் சொல்லப்படுகிறது. 1000 சிந்தையுடையவள் எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இவ்வளவு வார்த்தைகள் எல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் ஐயா சொல்லுகிறாரே,
கற்புடைய சாணாத்தி கதறி ஒரு சாபமிட்டால் மற்புடைய மாமீஷா உன் முப்புற கோட்டை அழியும் நீ சொன்னார் இல்லையா? அப்ப அந்த பெண்களுக்குள்ள ஒரு தன்மையை ஐயா வந்து அற்புதமாக சொல்லுகிறார். ஏன்னா சாணாத்தி வந்து கதறி கற்புடைய பெண் கதறி சாபம் இட்டால் நீசனுடைய கோட்டையை அழிந்து விடும் என்ற அளவுக்கு அந்த சக்தி இருக்கிறது இல்லையா? அதனால பெண்கள்கிட்ட தான் எல்லா சக்தியும் இருக்கு. சக்திவான் சாவித்திரி யமதர்மன் கையில இருக்க வேண்டிய புருஷங்கிற மீட்டலையா கற்புகிரசன் நிறைய இருக்கையா தன்னுடைய புருஷனை காப்பாற்றுறது நலாயினி ஆகணும் இல்லையா? கூடையிலே தன்னுடைய கணவனை தூக்கி சுமந்து கொண்டு சென்றாள் இல்லையா நலாயினி என்ற பெண். கணவனை தெய்வமா மதிக்கிற பெண்கள் நிறைய இருக்கிறாங்க இளைஞர்கள். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த எல்லாரும் ஒரே கவலை பேச முடியாது இல்லையா? ஆமாயா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது கல்வின்னா எல்லாம் கல் இல்லை, பலவிதமான கல்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி பெண்ணா எல்லாம் பெண் அல்ல, ஆண் என்றாலும் எல்லாம் ஆண் அல்ல. கண்டிப்பா. சரி, உலகத்தில் எல்லாம் ஒவ்வொன்றும் உருவம். ஐயா இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது தெரிஞ்சால் சொல்றாங்க. அதாவது இல்ல, அதாவது ஒரு மனைவிக்கு வந்து கணவன் செய்ய வேண்டிய நன்றி கடன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனைவிக்கு கணவன் செய்யக்கூடிய நன்றி கடன் அதாவது அன்பு. அன்பு அன்பு மனைவி மேல புருஷன் அன்பா இருக்கணும், புருஷன் மேல மனைவிக்கு அன்பு இருக்கணும். இந்த அன்பு அகலாத அன்பா இருக்கணும். அன்பு அகலாத மனைவியும் இல்லையா? அவன் கேட்டான், என்ன கேட்டான்? அன்பு அகலாத மனைவி அது கிடைக்கிறது கஷ்டம். உலகத்திலே அன்புதான் பெருசு தவிர நல்லெடுத்து வாங்க முடியாத பொருள் அன்பு. ராமருக்கு அன்பான சீரை கிடைக்கலையே. அதாவது நான் சொல்றேன், அதாவது ஹலோ சொல்லுங்க. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உன்னதமான பண்பாட்டிற்கு ஏற்றவாறு இருவேரும் ஒத்திருந்தால் பழுதில்லை என்று சொன்னார் ஐயா வைகுண்ட பரம்பொருள். இந்த வாக்கை அமிர்தமாக கொண்டு இல்லால் அகத்திலே இருக்க இல்லாதது ஒன்றுமில்லை என்று சொன்னால் அவ்வை பூதாட்டி. ஆக மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கரம் பிடித்த மனைவியை காலமெல்லாம் சேவகம் செய்து காப்பதுதான் சிறந்த ஆடவனுடைய உண்மையான கடமை. கரம் பிடித்த மனைவியை கடைசி வரைக்கும் சேர்க்கணுங்கிற உள்ளத்துல அன்பு இருக்கும்போது அந்த பெண்கிட்ட பல கள்ளத்தனமான ஒரு எண்ணம் இருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த வார்த்தைகளே நான் கொடுத்துட்டேனே. இருபேரும் ஒத்திருந்தால், கள்ளம் கபடம் எந்த ஒரு சூதுவாது இல்லாமல் உண்மையாக இருந்தால், இருபேரும் ஒத்திருந்தால் பழுதில்லை உங்களுக்கு என்று ஐயா சொன்னார். இல்லற வாழ்க்கையினுடைய அதாவது அது நல்ல தெய்வம் தொழாள் இந்த கொழுநலை தொழில்கள் பெய்யன பெய்யும் மலை பலராது. தெய்வம் யாரு? கண் கண்ட கணவன் தான் அவனுக்கு தெய்வம். கண்டிப்பா. அதாவது மழை கூட இந்த உலகத்திலே மழை கூட மும்மாறி பொழியும்னு சொல்லுவாங்க. ஆனா கற்புடைய பெண்ணுக்கு ஒரு மழைன்னு வச்சிருக்கிறாங்க பத்திகளா? வேதம் 7 பேரும் வேட்டைக்கு போனாங்க ஐயா. அப்பதான் பத்திரக்காளிமா சொல்லிட்டா காஞ்சிபுரம் இருக்கிற பிள்ளைகளை படிச்சு படிச்சு சாப்பிடாங்க அப்படின்னு. அதான் இங்க 7 பேரும் படிச்சு சாப்பிட்டாங்க. அம்மா அம்மான்னு கதறும் போது மழை வந்தது. அம்மா நினைக்கும் மழை வந்தது. அந்த மழையிலதான் வெள்ளம் ஓடிச்சது. ரொம்ப சந்தோஷம். அற்புதமான வீடுகள்லாம் உள்ள இருக்குது. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட இவ்வளவு கருத்துக்களை பேசியது. அடுத்த ஐயாவினுடைய பிள்ளையை சந்திக்க வேண்டிய காரணத்தினால் ஐயாவினுடைய அருளால் உங்கள் அத்தனை பேருடைய தயவால் அற்புதமாக நடைபெற்றது. 6 பிறப்பிலும் அறியே உன்னை எண்ணாமல் ஊறுமிக பேசி கைதோள மறந்தாலும் 7ஆம் பிறவியில் எள்ளளவும் என்னை நினைத்தால் வாழலாம் என்று ஐயா சொல்லியிருக்கிறார். இதுவரை நாம் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை,
இந்த ஒரு நொடி பொழுது மட்டும் நம்முடைய சிந்தை ஐயாவை நினைக்கட்டும். அப்படி நாம் நினைப்போமேயானால் பூர்வ ஜென்ம பாவ கர்ம வினைகள் நீங்கி பரிபூரண வைகுண்டரின் பேரருளை பெற்று எல்லா செல்வமும் பெற்று என்றென்றும் இன்புற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியோடு வாழலாம். வாழ்வீர்கள் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்ச நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுவேன் உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் ஐயா உண்டு.